ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட். நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம். நம்ம கோவிலுக்கு போகிறோம். ஏன் போகிறோம்னா பாருங்கள், இந்த மொட்டையும் சரிக்க போகிறோம். ரொம்ப நாள் வேண்டுதல். ஸோ இன்றைக்கி தான் நம்மளுக்கு நிறைவேற போகுது. முருகன் நம்மளை அழைச்சிட்டாரு. என்ன சொல்லி ஒரு வருஷம் இருக்குமாடா? ஆமாம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிறோம். இவ்வளோ நாளாகிட்டு எங்களை முருகன் அவங்க சன்னதிக்கு கூப்பிட. ஸோ வாங்க நம்ம போயிட்டே பார்க்கலாம். ஸோ இங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா 9:30 கிளம்புறோம் நைட்டு. இன்றைக்கி என்ன சாட்டர்டே, சனிக்கிழமை கிளம்புறோம். ஓகே, நம்ம எத்தனை மணிக்கு கோவிலுக்கு போகிறோம், அங்கே போய் என்னெல்லாம் பண்ணுறோம், திரும்ப வரோம், எல்லாத்தையுமே நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க போகலாம் சொல்லு. பாய். ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோம்னா கீவளூர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். இங்கேருந்து 2 வீலரில் தான் போனோம். அங்கே போய் ஸ்டாண்டில் பைக்கு போட்டுட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ்ஸு வரா மாதிரி தெரியல. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி தான் ஒரு பஸ் போணுச்சு. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் பஸ் வரும். ஓகே, பசிக்குதேன்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நடக்க கூத்த பாருங்க. இறங்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். டேபிளில் உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறான். டேபிள் இருக்க ஹைட்டு கூட அவன் இல்லை. என்ன பண்றது? ஆனாலும் அவன் சாப்பிடல. அப்படி உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறான் பாத்துக்கோங்க. நாங்க போனது 10 மணி இருக்கும். அந்த டயத்துக்கு என்ன சாப்பாடு இருக்கும்? ஆமா, வேலைக்கு போயிட்டு வந்தானா சதீஷ், அப்படியே கூட்டிட்டு போயிட்டேன் நானு. அப்படியே கிளம்பிட்டோம். குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம். தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் சப்பாத்தி இருந்துச்சு. சப்பாத்தியும் சனா மசாலாவும் நான் சாப்பிட்டேன். ஒரு தோசை சாப்பிட்டாரு. ஆதி சாப்பிடவே இல்லை. ஆதி எப்பவுமே சாப்பிட மாட்டான். வெளில எங்கன்னு கூட்டிட்டு போனா சாப்பிடவே மாட்டான். அப்புறம் பஸ் ஏறிட்டோம். என்ன பஸ்? திருச்சி பஸ் ஏறிட்டோம் நாங்க. திருச்சி பஸ் ஏறி நேரா திருச்சியில இறங்கிட்டு அடுத்ததுதான் மதுரை பஸ் ஏறுவோம். ஆமா, நாங்க ரிசர்வேஷன்லாம் எதுவுமே புக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் டக்குன்னு கிளம்பி போனதுனால ஒரு பிளானே இல்லை எங்களுக்கு. ஆமா, அடுத்தடுத்து பஸ் இருந்துச்சு. நாங்க பாட்டுக்கு போயிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மதுரை பஸ் ஏறிட்டோம். திருச்சியில இருந்து மதுரை பஸ் ஏறிட்டோம். அது ஒரு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்ல போய் இறங்கி திருச்செந்தூர் பஸ் ஏறிட்டோம். எதுக்காகவுமே நாங்க எங்கேயுமே வெயிட் பண்ணவே இல்லை பாருங்க. வீட்ல இருந்து கிளம்பி போனோம். இங்க மட்டும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம் கீவளூர்ல. அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு கிளம்பி போயிட்டோம். ஆமா, அப்படி கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நாள் வேண்டுதல், 1 இயரான வேண்டுதலா. ஸோ எப்படியும் நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு விரதம்லாம் இருந்தோம். 2 வாரமா நான்வெஜ்லாம் சாப்பிடாம விரதம் இருந்தோம். அதே மாதிரி கூப்பிட்டுட்டாரு முருகன் எங்களை. பாருங்க, கடைசி சீட்ல தான் உட்காந்துருக்கோம். புக் பண்ணவங்களாம் முன்னாடியே உட்காந்துருக்காங்க. ஆதியை வச்சுட்டு உட்கார முடியல. இருந்தாலும் ஆதியும் சீட்டு காலியானதுக்கு அப்புறம் டிரைவர் முன்னாடி எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு. காஃபி குடிக்கிறேன் நானு. இந்த பிள்ளை வெளியே வரல. ஆதியும் ஒண்ணு தூங்கிட்டாங்க. நானு அப்புறமா ஒரு காஃபி குடிச்சிட்டு, எனக்கு தூக்கமே வராது ஃப்ரெண்ட்ஸ் வெளில எல்லாம் போனேன்னா. ஸோ ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நானும் உட்காந்துதான் இருந்தேன். இவன் தான் தூங்கினான். அவங்க தூங்குற அழகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆமா, நல்ல தூக்கம், சரியான தூக்கமா இருந்துச்சு. பஸ் டிராவல்னா எனக்கு தூக்கம் பயங்கரமா இருக்கும். தாராட்டுற மாதிரியே இருக்க முடியாது. அந்த பாருங்க உள்ள பயங்கரமா தூங்குறான். ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா வேற ட்ரெஸ் இல்ல, இதுதான் இருக்கு, அதான் போட்டுட்டு வராங்க. அவன் சொல்றான் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் என்னை எடுக்காத ஏன்னாங்கிற. நான் இதே ட்ரெஸ் தான் ஆல்ரெடி அந்த கோவிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கும் போனேன். அப்பயும் இதைதான் எடுத்தேன், இப்பயும் இதுதான் எடுக்கிறேன், இருக்கிறது தானே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்குமே ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். பரவாயில்ல போ அப்படின்னு கிளம்பி போயிட்டோம். பொழுது விடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொழுது விடிஞ்சிருச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் வந்து தான் நான் வாய்ஸ் வரை கொடுக்குறேன். நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துட்டேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன். ஏன்னா இவனுக்கு வீடியோ எடுக்கிறதே பிடிக்காது. எங்கே போனாலும் செல்ல தூக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான். பட் எனக்கு என்னவோ தெரியல, யாரும் எதை சொன்னாலும் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். எதுக்காகவும் நான் கவலைப்படவே மாட்டேன். அது ஏன்டா நான் நிறைய அவமானங்களை தாண்டி வந்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதையுமே கேட்க மாட்டேன். யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன் நான். அங்க பாரு, தூத்துக்குடி காற்றாலை. ஆமா, அந்த கரண்ட் தயாரிக்கிறாங்கல்ல. ஆமா, மின்சாரம் நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் க்ளோஸ் அப்ல எடுத்தேன். நான் சயின்ஸ்ல நம்ம படிப்போம்ல, காற்றாலையில இருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்கன்னு. அது இதுதான்.
ரொம்ப க்ளோஸ்அப்ல எடுத்தேன் நான். ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஒரு தூரத்துல ஒவ்வொன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தூத்துக்குடி ஃபுல்லாவே இதே தான் இருந்துச்சு, அந்த பஸ் டிராவல் ஃபுல்லாவே. நான் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பயாவது ரொம்ப லாங் தூரம் போறோம். எப்பயுமே போறது இல்ல, என்னைக்காவது போறோம். சரி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டு வருவோமேன்னு. பெரிய வெளிநாடுலாம் நம்ம போக முடியாது, இங்க இருக்க ஏரியாலாம் சுத்தி பார்க்கலாம்ல, அப்படியே எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எழுந்திருச்சுட்டான் தொங்கி. இருந்தாலும் கீழே உட்காந்துட்டு தூங்கி தூங்கி விழுறான். ஆனாலும் எழுந்து வரமாட்டான். பஸ்ஸுக்கு கீழே உட்காந்துருக்கான் அவன். காலுக்கு கீழே உட்காந்துருக்கான், பஸ்ஸுக்கு கீழே இல்ல. அங்க பிள்ளை எப்போ பாய் சொல்ல சொன்னாலும் சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், அது பாய் சொல்றான்னா அப்பயும் சொல்றான். ஏதாவது என்ன வேணா பண்ணிட்டு இருப்பான். தூக்கத்துல எழுந்திருச்சு கேட்டா கூட அந்த பாய சொல்லிடுவான் அவன். ஆமா, பாய் மட்டும்தான். பாய் சொல்லு, பாய் அப்படின்னு வரான். பாய் அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பாய் சொல்லுவான், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லணும்னா உடனே சொல்லிடுறான். ஜன்னல் வழியில இந்த ஜன்னல் வழியில பூந்து போறான். இவனுக்கு வச்சுக்கே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஜன்னல் பக்கம் தான் நிக்கிறேங்கிறான், கைய போய் நீட்டுறான், திறந்து விட சொல்லி அழுகுறான். ஒன்னும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மொபைல்ல பாட்டு வச்சு கொடுத்துட்டாங்க, அதையே வச்சுக்கிட்டே நின்னா. பாட்டு கேக்குற அழக நீங்க பாக்கணுமே. ஐயோ, நம்ம கூட அந்த அளவுக்கு கேட்க மாட்டாம இருக்கு, அவன் கேக்குறான். அடுத்து அந்த ராகத்தோட மோஞ்சு சோகமா வச்சுக்கிட்டு இந்த பாட்டை அந்த அளவுக்கு ரசிச்சு கேக்குறான் அவன். அப்படி கேட்டான் பாட்டு. ஒவ்வொன்றுமே கியூட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான். பஸ்ல இப்பதானே ரொம்ப தூரம் போறாங்க பாருங்க, பாய் சொல்றான் பாருங்க. பாய் சொல்ல சொன்னேன் நானு. அவனுக்கு தெரியாது மொட்டை போட தான் போறோம்னு. போறப்ப முடியோட வரான் புள்ள. மொட்டை போட்டதப்போ மொட்டை தரைய பார்த்தான். ஆமா, அந்த கூத்த நீங்க கேட்கணுமே. சதீஷ் மொட்டை போட்டதுக்கு அப்புறம் சதீஷ்டே போக மாட்டேன்ட்டான். யாருன்னே தெரியல, போகவே மாட்டேன்ட்டான். இவனை வச்சுக்கிட்டே நான் குளிக்கவும் முடியாது. இது என்ன ஊர்னா தூத்துக்குடி ஃப்ரெண்ட்ஸ். உப்பளம். உப்பெல்லாம் அப்படியே கரையேத்தி போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பாக்க. நல்ல வேளை நாங்க தூத்துக்குடிதான். நல்ல வேளை நாங்க மலைக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டோம். மாசி திருவிழா ஸ்டார்ட் பண்ண முதல் நாளே நாங்க போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவ்வளவா அங்க கூட்டம் இல்ல. அவ்வளவா இல்லைன்னு சொல்ல முடியாது, செம்ம கூட்டம் தான். பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதை விட அதிக நெரிசலா இருக்கு திருச்செந்தூரே. பாருங்களேன், உப்பு கரையேத்தி போட்டு வச்சிருக்காங்க. மழை வேற ஹெவி ஆயிட்டா. இப்ப இன்னைக்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்பதான் நாங்க உட்காந்து இந்த வீடியோக்கே வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். செம்ம மழை பாருங்க. ஆனாலும் நாங்க முன்னாடியே போயிட்டு, ஆமா, தம்பிய வச்சுக்கிட்டு போயிட்டு வர முடியாது, கஷ்டம் இல்ல. ஆனா முருகர் எங்களை நல்லபடியா கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டாரு, நல்லபடியா கூப்பிட்டாரு. சூப்பர் சூப்பர். ஆமா, திருப்தியா பார்த்தோம். திருப்தியா பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் முன்னாடி இந்த உண்டிலாம் உள்ள கேமரா எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க போனை வச்சுட்டு பாட்டு கேட்டு நிக்கிறான் பாருங்க, பாய் சொல்லிக்கிட்டு. உள்ள கேமரா எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா கோவிலுக்குள்ள, வீடியோ எல்லாம் எடுக்கல. பாருங்க, இது என்ன ஊருன்னா இதுவும் தூத்துக்குடி தான். வாழை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அந்த சைடு. நம்மலாம் நெல்லு தானே போடுவோம், இந்த சைடு நெல்லு பயிறு உளுந்து அதை போடுவோம். அங்கிட்டு வாழை தான் போட்டிருந்தாங்க ஃபுல்லா. அந்த பக்கம் ஃபுல்லா 2 சைடுமே வாழை தான் போட்டிருந்தாங்க. கண்ணு கெட்டின தூரம் பச்சை பச்சேர்னு வாழை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அதுவும் இந்த சம்மர்ல பச்சை பச்சேர்னு வாழை தான் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் கவர் பண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்ல கருப்பட்டி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி போனோமா, திருச்செந்தூர் கிட்ட எல்லாம் கருப்பட்டி வித்துக்கிட்டு இருந்தாங்க ரோட்ல. எப்படி உட்காந்து பாட்டு கேட்கிறான் பாரு புள்ள. ஆமா, பஸ்ல யாருமே இல்ல, நாங்க தான் இருக்கோம். போறப்ப கூட வரப்ப கூட இருந்தா. ஆமா, அடங்கத்துக்காக போறப்ப ஃபுல்லா சதீஷ் கூட இருந்தான். சரி ஓகே, வரும்போது நான் கையனுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்செந்தூர் வந்துட்டோம். நம்ம அப்பன், ஆமா, அப்பன் முருகனை பார்க்க போறோம் நம்ம. அந்த கோயிலுக்கு போனதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபர்ஸ்ட் டைமா போறேன். இது என்ன பஸ்னா கோயில் வாசல். கோயில் வாசல்னு சொல்லி இறங்கணும், மினி பஸ் தான். நான் எனக்கு டிக்கெட் கிடையாது, இவங்களுக்கு மட்டும் தான் டிக்கெட். ஆமா, வரும்போது நடந்தே வந்துட்டோம். இந்த கோயில் வாசல் அங்க வாசல்லே கூவிட்டு இருக்காங்க, பஸ் ஸ்டாப் வாசல்லையே. சோ அங்க இறங்கிட்டு
போய் நம்ம கோயில்ல இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா கோயில் வாசல்ல கொண்டு போய் விட்டாங்க. அங்க போய் இறங்கி எந்த பக்கம் மொட்டை போடுறது, எந்த பக்கம் கோயில் இருக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஆமா, அவன் நேரா ஒரு கீழே போயிட்டு கடற்கரை ஓரமா மொட்டை போட்டுட்டு இருந்தாங்க. இல்ல ஒரு அண்ணன் கிட்ட கேட்டோம் எந்த பக்கம் மொட்டை அடிக்கிறதுன்னு. அவங்கதான் சொன்னாங்க எப்படி இறங்கி கீழே போங்கன்னு சொன்னாங்க. கடற்கரை ஓரமா அங்கிட்டு போகணும். அந்த தெரியுதா இருப்பாங்க கோபுரம் தெரியுதா முருகர், மயில் தான் இருந்துச்சு கோபுரம் மேல. சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோவில் வேற லெவல்ல நான் இருந்துச்சு. தான் சொன்னேன்ல, அது உள்ள கீழே போன முருகர் அந்த உள்ள லாஸ்ட் கடற்கரை ஓரத்துல இருக்கிறாரு. அது ஆமா கோபுரம், ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தலை ராஜகோபுரம் ராஜகோபுரம். அதாவது கீழே நம்ம எல்லா கோவிலுக்கும் மேல தானே போவோம், படி ஏறி மேல போய் பார்ப்போம். படி ஏறி ஏறி மேல இருந்து கீழே இறங்கிதான் முருகரை பார்த்தோம். சூப்பரா இருந்தாங்க. சந்தன காப்பு அலங்காரத்துல சூப்பரா இருந்தாங்க முருகர். இதான் மொட்டை போடுற இடம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதே மாதிரிதான் நம்ம வேளாங்கண்ணில ஆதிக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை போட்டோம். இதே மாதிரிதான் இருக்கும் அங்கேயும் மொட்டை போடுற இடம். சோ இங்க வந்து மொட்டை போட்டுட்டு இருக்காங்க. நாங்க தேடி தேடி பார்த்தோம், யாருமே ஃப்ரீயா இல்ல. ஒரு அண்ணா மட்டும் ஃப்ரீயா இருந்தாங்க. அந்த அண்ணனை பார்த்தா அப்படிலாம் மொட்டை போடுவாங்க அப்படிலாம் எனக்கு தோணல. ஆனா சூப்பரா போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிசுறு கூட இல்லாம 2 மண்டையும் அப்படியே அப்படியே சரசரன்னு சரிச்சு சூப்பரா கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க மண்டையே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படி அடிச்சாங்க அந்த அண்ணன். நானே நினைச்சேன் ஆதி அழுகுறான் ஆட்டி விடுறான் அப்படின்னு நினைச்சேன். ஆனாலும் சூப்பரா அடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்களேன் ரொம்ப அழுதானா பாவம். அதான் பிடிக்க முடியல, முண்ட ஆரம்பிச்சுட்டா, அதனாலேயே எடுக்க முடியல. ஆமா ரொம்ப அழுதான். ஆதியோட சேர்ந்து சதீஷும் அழுதாங்க. நீ அழுவலையாமா அப்படின்னு என்ன கேட்காதீங்க, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஸ், அதனால அழகல. நான் வீடியோ தான் எடுத்தேன். அப்பயும் அதுல அவன் அழுகுறத நீ வீடியோ எடுத்தியா அப்படின்லாம் நினைக்காதீங்க, எடுத்தேன். ஏன்னா இது நம்மளோட ப்ரொபோஷனல், அதனால எடுத்துதான் ஆகணும். அவன் நான் இங்க அழுவல, உள்ள கோயில் அழுத. ஏன்டா கஷ்டத்தை சொல்லி. ஆமா ஆமா முருகரை பார்த்தோன்னே எனக்கு அழுக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்க எவ்வளவு கஷ்டத்துல கோவிலுக்கு போறோம்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாத்தையும் இதுல ஷேர் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால நான் ஓரளவு சொல்லிட்டு இருக்கேன். தம்பி காட்டவே இல்லை, இந்த பக்கம் திரும்புறா அந்த பக்கம் திரும்புறா. பாருங்க ரொம்ப அழுதான், பாவமா இருந்துச்சு புள்ள. பாருங்க கோயிலை பார்க்காதீங்கன்னா இப்படி பார்த்து தரிசனம் பண்ணுவீங்க. ஆனா முருகரை பார்க்க முடியாது, முருகரை பார்க்கலாம். ஆனா வெளியில உள்ள அப்பதான் போனுச்சு முருகர். அது வந்து ஊருக்குள்ள போயிட்டு அது வந்து பவானி ஊர்வலம் போயிட்டு வந்துச்சு. ஏன்னா அன்னைக்குதான் திருவிழா ஸ்டார்ட் ஆனதுனால அதுவும் எடுத்திருக்கேன் நான். அது அடுத்த வீடியோல தான் வரும். ஏன்னா இது ரொம்ப பெரிய லாங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்ததுனால வீட்டில இருந்து கிளம்புனதுல இருந்து கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்த வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். எல்லாத்தையும் இதில் போட முடியாது இல்லையா, வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குது. மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்தது சதீஷுக்கு தான் மொட்டை அடித்தாங்க. ஆதிக்கு கரகரன்னு கரைச்சிட்டாங்க, சூப்பராக அடிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சதீஷுக்கு தான் மொட்டை அடிச்சாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, என் மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆதி அழுவுறத பார்த்தா. ஆமாம், அடுத்தது சதீஷை உட்கார வச்சுட்டாங்க. அங்க பாருங்க சதீஷை நான் தான் பார்க்க சொன்னேன், முடியோட ஒரு தடவை பாருடான்னு. மொட்டை அடிக்க போனீங்கன்னா அந்த அண்ணங்கிட்ட அடைங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன எவ்வளோ வாங்கினாங்கன்னா 200 தான் வாங்கிக்கிட்டாங்க. ஃப்ரீ டோக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க. ஆமா ஃப்ரீ டோக்கன் தான். சூப்பரா மொட்டை அடிச்சார், நல்லா அடிச்சார் அந்த அண்ணா. அடிக்கிறாங்க பாருங்க, நானும் ஆதியும் வேடிக்கை பாக்குறோம். ஆதி மொட்டை போட்டோன்னா ரொம்ப அழகா இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். முடி இருந்தப்ப கூட அழகா இல்ல, மொட்டை போட்டோன்னா சூப்பரா இருந்தான் புள்ள. போடுறாங்க. நாங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சரி இந்த பக்கம் திரும்பி நானும் ஆதியும் கொஞ்சமா பேசிட்டு அந்த பக்கம் திரும்புறோம். பாதி மண்டையே சரிச்சிட்டாங்க சதீஷ் மண்டைய. அடக்கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பாருங்க எவ்வளவு கிரௌடா இருக்கு. நாங்க வந்து எத்தனை மணி இருக்கும்டா நம்ம மொட்டை போட்ட, ஒரு 10-10:30 இருக்குமா? அப்பயும் பாய் சொல்றான். ஆமா காலையில பாய் சொல்றான் புள்ள, அவ்வளோ அழகா இருக்கான்.
அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கடலுக்கு போனோமா, மொட்டைலாம் போட்டுட்டு, ஸோ கடல்ல போய் குளிச்சுட்டு தீர்த்த கிணறுல குளிச்சோம். அங்க குளிச்சுட்டு அங்கேயும் நாளை கிணறு அங்கேயும் லைன்ல தான் நின்னோம். அதெல்லாம் பார்த்தா அவ்வளோ நேரம் குளிக்கிறதுக்கே நின்னோம் ஃப்ரெண்ட்ஸ். புரட்டி புரட்டி அடிக்குது பயங்கரமா. ஆமா, அது எல்லாமே பாறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் நானும் ஒரு கடல்ல மட்டும் தான் குளிச்சிருக்கேன், வேளாங்கண்ணி கலர்ல. அங்க பாத்தீங்கன்னா மணலாதான் இருக்கும். ஆனா வருஷம் வேளாங்கண்ணி போயிட்டே இருப்பேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பாறையா இருந்துச்சு. நிக்க குளிக்கவே பயமா இருந்துச்சு. ஃப்ரண்ட்ல மட்டும் மண் இருந்துச்சு. அதனால இல்ல, அங்க எங்க அண்ணி ஊர் இருக்கு, எங்க பெரியம்மா ஊரு. சோ அங்க போய் பழக்கி அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கோம் நாங்க. எங்க அம்மா வேண்டுதல் இருக்கு, எங்க அம்மா வருஷம் கூட்டிட்டு போகணும், அதனால போவோம். எங்க ஊருக்கிட்டதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு வேளாங்கண்ணி. ஸோ தூரமா இருக்கவங்களுக்குலாம் வந்தீங்கன்னா, எங்க சப்ஸ்கிரைபர்லாம் எங்க வீட்டுக்கு வாங்க. பாருங்களேன், வட்டைய ஃபுல்லா சரிச்சுட்டாங்க பயங்கரமா. அடுத்தது ஒரு ஷாக்கான நியூஸ் தான் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு. அடுத்தது எனக்கு மொட்டை போட போறாங்களா அப்படின்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். பூமுடி தான் எடுத்தாங்க. 2 மொட்டையா போடக்கூடாதுல, அதனால பூமுடி தான் எடுத்தாங்க. ஸோ அடுத்தது கடல்ல குளிச்சுட்டு போயிட்டு சாமியை பாக்குறது, எல்லாமே தரிசனம் பண்றது, அதுக்கப்புறம் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். அது பார்ட் 2ல தான் போடலாம். இது ரொம்ப லாங்கா இருக்கிறதுனால பார்ட் 2 பாருங்க கண்டிப்பா. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்.